இந்த நிகழ்விலே ஒரு சூஃபி ஞானியிடம் செல்வந்தர் ஒருவர் வந்தார். அவர் ஞானியை சந்தித்து, சுவாமி, என்னை விட உயர்வான யாரையாவது கண்டால் அவர் மீது எனக்கு பொறாமையாக இருக்கிறது. இதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றார். ஞானி அவரிடம், யாரையெல்லாம் பார்த்தால் உனக்கு பொறாமை வருகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர், என்னை விட அதிக செல்வம் வைத்திருப்பவரை கண்டாலும், அதிகமாக கல்வி கற்றவரை கண்டாலும், சிறப்பாக ஆடை அணிந்து செல்பவரை பார்த்தாலும், என்னை விட சிவந்த நிறத்தில் யாரையாவது பார்த்தாலும் பொறாமை வருகிறது என்று கூறினார். ஞானி அவரை தனது தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஏராளமான மரம், செடி, கொடிகள் இருந்தன. அவை காற்றில் அசைந்து தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன. இந்த தோட்டத்தில் உள்ள மரம், செடி, கொடிகளை பார்த்தாயா? தென்னை, கொய்யா, எலுமிச்சை, மாதுளை, வாழை என எத்தனை வகை மரங்கள்! அருகிலுள்ள மலர் செடிகளை பார்த்தாயா? ரோஜா, மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், சாமந்தி, எத்தனை வகைகள்! ஒவ்வொன்றும் ஒரு விதம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனம். ஆனால் இனத்தில் இவையெல்லாம் ஒன்றே. அந்த மரம் இனிப்பான பழங்களை தருகிறது. இந்த செடி நல்ல மனமுள்ள மலரை தருகிறது. நம்மால் அப்படி தர முடியவில்லையே என இவை ஒன்றையொன்று பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, ஆனால் பொறாமை அவற்றிடம் இல்லை. அப்படி இருந்தால் இந்த தோட்டத்தில் ஒரே இடத்தில் இவை அனைத்தும் ஒற்றுமையாக இருக்குமா? இப்படி கிளைகளையும் இலைகளையும் அசைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமா? மனித இனத்தில்தான் இந்த போட்டி, பொறாமை கொண்டு தன் சந்தோஷத்தை தானே கெடுத்துக் கொண்டு அலைகிறார்கள். அப்படிப்பட்ட பொறாமை குணம் கொண்டவர்கள் தனது மகிழ்ச்சியை இழப்பதோடு யாருக்கும் பயன்படாமல் அழிந்து போகிறார்கள் என்று முடித்தார். அதை கேட்டதும் அந்த இளைஞனின் மனதில் தெளிவு ஏற்பட்டது. இனி என் வாழ்வில் பொறாமை என்பதே இல்லை, மகிழ்ச்சிதான் என்றும் இருக்கும் என்று கூறி அந்த செல்வந்த இளைஞன் விடைபெற்று சென்றார். பொறாமை என்னும் பாவ குணம் இம்மையில் ஒருவரது செல்வத்தை கெடுத்து மறுமையில் அவரை தீய வழியில் சேர்த்துவிடும் என்பதை அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உய்த்துவிடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பொறாமை அழிக்கும், மகிழ்வே ஆக்கம்.